ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் கேசரி பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி, நல்ல சூப்பராகவும் இருக்கும். கேரட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த கேசரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1.5 கப் கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் ரவைக்கு 1.5 கப் கேரட் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த கேரட் ஆறின பின்னாடி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். திராட்சையும் போட்டு அதே போல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் எடுத்துடலாம். இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 கப் ரவை வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரை வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரவையை இப்படி தொட்டோன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. நல்லா கலர் கூட வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதுலேயே. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். அப்படியே கொட்டை கொட்டை வந்து கலரிட்டே இருங்க. அனல் குறைச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கேரட்டை இதில் போட்டுக்கலாம். அதையும் வந்து நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போ ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்லேயே வந்து 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. நம்ம கேரட் 1.5 கப் போட்டிருக்கோம், ரவை 1 கப் போட்டிருக்கோம். அதனால் 1.5 கப் சர்க்கரை வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் கட்டி இல்லாமல். இப்போ கட்டி இல்லாமல் கலரியாச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் வந்து ஒரு 1/3 கப் நெய் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு கலரி விட்டுடலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் தான். கேசரி வந்து கஷ்டமே கிடையாது. அவ்வளோதான். நம்ம எடுத்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான கேரட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து யம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கேரட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் கேசரி செஞ்சிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க.
நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.